ஹாய் அண்ட் வணக்கம் டு உங்கள் கிச்சன். இன்றைக்கி துளசி டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து என்னோடய ஃபேமிலி அண்ட் மை கிட்ஸ் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி காமன் கோல்ட், த்ரோட் இன்ஃபெக்ஷன், நெஞ்சு சளி எதுவாக இருந்தாலும் இது ஓரளவு எஃபெக்டிவாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பனங்கல்கண்டு, மிளகு, திப்பிலி, துளசி பவுடர். இந்த துளசி பவுடர் வந்து கிடைக்கலனா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் துளசி லீவ்ஸும் யூஸ் பண்ணலாம். எனக்கு இங்கே கிடைக்காதனால நான் துளசி பவுடர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இங்கே ஃப்ரெஷ் துளசி லீவ் கிடைக்காதனால நான் வந்து நாட்டு மருந்து கடைன்னு அந்த ஆன்லைன்லேருந்து நான் அந்த துளசி பவுடரை வாங்கினேன். இது வந்து ஆர்கானிக் பவுடர். ஸோ எனக்கு அந்த துளசி இலையில் உள்ள எஃபெக்ட் இதுலேயுமே இருந்தது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த துளசி டீ ரெசிபிக்கு 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம எடுத்திருக்க 10 திப்பிலியை அந்த மிளகோடு சேர்த்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. மிளகும் திப்பிலியோட மருத்துவத்தன்மை வந்து ரொம்ப அதிகம். அது யூஸ்வலாக வந்து நம்ம காமன் கோல்டுக்கு மற்ற எந்த சளி தொல்லைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எங்கள் கிராண்ட் மதர் வந்து எங்களுக்கு சின்ன பிள்ளையில் யூஸ் பண்ணது. ஒரு 3 கப்பு தண்ணியை எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஓரளவு பாயில் ஆனோடனே நுணுக்கி வச்ச திப்பிலியும் மிளகு பொடியும் ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து 3 ஸ்பூன் துளசி பவுடர் ஆட் பண்ணுறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ண பிறகு நல்லா ஸ்டியர் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இதில் 3 கப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு 2 to 2.5 கப்ஸ் ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ண விடுங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும்போது கொஞ்சம் 2 to 3 ஸ்பூன்ஸ் உங்கள் தேவைக்கான அளவுக்கு பனங்கல்கண்டு ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு ஒரு ஃபைனலாக ஒரு 1 to 2 மினிட்ஸ் அதை கொதிக்க விடுங்க. ஃபைனலாக ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம துளசி டீ ரெடி ஆயிடுச்சு. துளசி டீயோட ஹெல்த் பெனிஃபிட்டை பற்றி சொல்லணுன்னா, துளசியில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கிறனால இதை கோல்டுக்குன்னு இல்லை, ஜென்ரலாகவே இதை ரூட்டீனாக மந்த்லி ஒன்ஸ் நம்ம குடிச்சிட்டு வந்தால் நிறைய பெனிஃபிட் இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். If you'd like to see more videos from me, please don't forget to like, share and subscribe.